ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காய் கோடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த நாட்கள் வருடங்கள் முழுவதும் கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நுழைய செய்ததுக்கு ஒரு சித்தமும் அவருடைய திட்டமான நோக்கம் உண்டு. ஆகவே இந்த புதிய மாதத்திற்கு கர்த்தர் நமக்காக கொடுத்ததான வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்க விரும்புகிறேன். த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 38 verse 5. ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்பதே. என் அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தின் வார்த்தையை கேட்கும்படி ஆவலோடு தேவ சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தருகிறதான வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா! எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், ஏன் எத்தனை தலைமுறைகளாக தேவ சமூகத்தில் என் கண்ணீரே எனக்கு உணவாய் இருக்கிறது என்று சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரை விடாதபடி விழுந்தாலும் அநேக நேரங்களில் எழுந்து கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வாஞ்சையும் துடிப்புள்ளவர்களாக, தேவ சன்னிதானத்திலே தங்களை முழுவதுமாய் விட்டு கொடுத்தவர்களாக, ஒப்பு கொடுத்தவர்களாக, அர்ப்பணித்தவர்களாய் காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருகிறதான வாக்குத்தத்தம் இந்த புதிய மாதத்தில், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவரை உத்தமமாய் பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவரை உண்மையாய் சேவிக்க வேண்டும், அவருடைய வேத வசனத்தின் கற்பனைகளை கை கொண்டு நாம் சரியாய் நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி, அதற்கு என்ன காரியம் நேர்ந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை விட்டு நான் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி உத்தமமாய் உறுதியாய் தேவ சமூகத்தில் காத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் ஒரு பெரிய காரியத்தை, கிரகிக்கக்கூடாத ஒரு பெரிய மகிமையை, ஹல்லேலூயா, நீங்கள் இதுவரை யோசித்திராத புதியவைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதனால தான் அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை, விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த ஏசையா இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பின வார்த்தையை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா தன்னுடைய வாழ்ந்ததான அந்த தேசத்தில், அந்த யூதயா என்கிற தேசத்தில் அவன் உத்தமமாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்து ஜீவித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனை பிரியப்படுத்தி ஒரு ஆட்சியை, ஒரு ஆளுமையை அந்த இடத்துல செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக, உத்தமமாய் நடக்க வேண்டும் என்கிற பிரயாசம் எடுக்கிறது மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய பார்வையிலே சரியாய் வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கணும். நீங்கள் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள், அதில் உங்களுக்கு நன்றாய் விளங்கும். இந்த 38ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1, 2, 3 வசனங்களை இங்கே வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு. இந்த எசேக்கியா ராஜா மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி அவனுடைய சரீரத்தில் பீடிக்கப்பட்டு இருந்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏசையா தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்தது என்னவென்றால், அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசி ஏசையா எசேக்கியாவை பார்த்து சொன்னார். இந்த வார்த்தையை அவன் கேட்ட மாத்திரத்தில், வீட்டு காரியத்தை ஆயத்தப்படுத்து, உன் காரியங்கள், ராஜ்யங்கள் எல்லாத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, ஏனென்றால் நீ பிழைக்கப் போவதில்லை, நீ மரிக்கப் போகிறாய் என்று ஆண்டவர் உரைத்த, ஏசையா மூலம் உரைத்த அந்த வார்த்தையை கேட்டு அவன் நடுங்கி போய்விட்டான். அவன் இந்த வார்த்தையை ஏசையா தீர்க்கதரிசி மூலம் கேட்ட உடனே
அப்படியே சுவர் பக்கமாய் திரும்பினவனாக அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்குது. அவன் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த வார்த்தையை அவன் கேட்ட மாத்திரத்தில் அவன் சற்று சுவர் பக்கமாய் திரும்பி ஆண்டுடைய சமூகத்திலே அவன் விண்ணப்பம் பண்ணினான். என்ன விண்ணப்பம் பண்ணினான்? அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன சொன்னான்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் மன உத்தமமாய் நடந்தேன், உண்மையுமாக மன உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், நீ தயவாய் நினைத்தருளும் ஆண்டவரே, நீ அதை நினைவு கூறும் ஆண்டவரே, என்னுடைய காரியத்தை நீ நினைவு கூறும் ஆண்டவரே. நாமும் அநேக நேரங்கள் ஆண்டோடைய பார்த்து கேட்டிருக்கிறோம்ப்பா, இவ்வளோ நேரம் நான் ஜெபித்தேன்ப்பா, இத்தனை மாதங்களாய் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன்ப்பா, இன்னும் விடாமல் நான் துதித்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய பாதமே எனக்கு போதும், உம்முடைய பாதமே எனக்கு தஞ்சம் என்று மடிந்து கிடக்கிறேன்ப்பா. எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்களாய் உம்முடைய சமூகத்தை நான் அமர்ந்திருக்கிறேன். எனக்கு இந்த புதிய மாதத்தில் இத்தனை மாதம் தான் போய்விட்டதாப்பா. இந்த புதிய மாதத்தின் இந்த தொடக்கத்திலேயாவது கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, என்னுடைய பிஸ்னஸில், என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு நீர் தர வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார். அப்படின்னா அவர் கேட்டிருக்கிறார், அவர் கண்டிருக்கிறார். என்ன நடக்க போகுது தெரியுமா? இதுவரை நீங்கள் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினதையும், சில காரியங்கள் விண்ணப்பம் பண்ணாதவைகளையும், சிலவற்றை மறந்துவிட்ட காரியங்களிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு மேன்மையை, ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே, இந்த எசேக்கியா ராஜா தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா அவன் சுவர்புறமாய் திரும்பி சொன்ன ஒரே வார்த்தை, நீர் நினைத்தருளும் ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் உத்தமமாயிருந்த காரியத்தை. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் அன்பு தெய்வ பிள்ளைகள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். உத்தமமாய், உண்மையாய் ஓடுகிற, உத்தமமாய் ஜீவிக்கிற. ஏனென்றால் காலம் கொடிதான காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக உபதேசங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அநேக கள்ள போதகர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பிக் கொண்டு, ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. இது கடைசி காலங்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே ஹல்லேலூயா உத்தமமாய் தேவனுக்கு பயந்து, ஆதியிலே இருந்ததான அந்த அன்பை விட்டு ஹல்லேலூயா வழி விலகாதபடி தேவனுக்கு பயந்து, தேவனுடைய சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து, ஹல்லேலூயா ஆண்டவரே, என்ன வந்தாலும் சரி உம்முடைய சித்தத்தை, உம்முடைய சத்தியத்திலே நான் நிற்பேன், உமக்கு பரிசுத்தமாய் நான் வாழ்வேன் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவருடைய கரத்தின் கிரியைகளை இந்த புதிய மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நிச்சயமாய் பார்க்க போகிறீர்கள். அங்கங்கே இருந்து ஒவ்வொரு சாட்சிகளை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய போகிற நன்மைகளை ஹல்லேலூயா கேட்க போகிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில செய்கிற அந்த மகத்துவமான கிரியைகளை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இதுவரை நடந்தது உண்மைதான், இதுவரை வெட்கப்பட்டது உண்மைதான், இதுவரை அழுதது உண்மைதான், இதுவரை புலம்பினது உண்மைதான், இதுவரை நினையாத காரியங்கள் இன்னும் நடக்கலையேன்னு சொல்லி ஏங்கினது உண்மைதான், வேதனைப்பட்டது உண்மைதான். ஆனால் இனிமேல் இனிமேல் இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தருடைய மகிமையை நீங்கள் உணரப்போகிறீர்கள். கர்த்தருடைய அக்கினியை நீங்கள் உணரப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காய் செய்ய போற அந்த மகத்துவத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, மரணத்துக்கு ஏதுவான நோய், ஹல்லேலூயா, மரணத்திற்கு ஏதுவான நோய், அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி. பாருங்க, அன்றைக்கு இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஹல்லேலூயா 15 வருடங்களை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். பாருங்க, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன வார்த்தையை எசேக்கியாட்ட சொல்லிட்டு அவன் ஹல்லேலூயா அந்த அரண்மனை விட்டு வெளியே போவதற்கு முன்பாகவே ஆண்டவர் எசேக்கியாவினுடைய அந்த சுவர்புறமாய் திரும்பின அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்டு உடனே ஏசாயாவட்டை அவர் உடனே பேசி திரும்பவும் ஏசாயா
ஹல்லேலூயா. எசேக்கியா தங்கியிருக்கிற அந்த அறைக்குள்ளாக அவர் வருகிறார். பாருங்க, இதை பார்த்த அந்த அரண்மனையினுள்ள அங்கே இருக்கிற அதிகாரிகள் அவரை பார்த்து சொன்னார்கள், ஏசாயா தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் நினைத்தான், எஸ், ஆண்டவர் இன்று ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, வெகு நாட்களாக நீங்கள் பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக நான் பிரயாசப்பட்டுட்டேன்ப்பா, எதுவுமே முடியல, எதுவுமே நடக்க மாட்டேங்குப்பா, என்னென்னமோ காரியங்கள் எங்கெங்கோ போய் நான் ஓடிட்டேன்ப்பா. ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தில் நான் முழுமையாக உம்மை நம்பி இருக்கிறேன். நான் உம்முடைய முழுமையாக நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பாதத்தில் நான் விழுந்து கிடக்கணும்ப்பா. என்னை நீங்கள் தான்ப்பா, எனக்கு நீங்கள் போதும்ப்பான்னு சொல்லி யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, எஸ், இந்த ஹல்லேலூயா வேளையில் இப்பொழுதே கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கர்த்தருடைய மகிமையின் வார்த்தை உங்களை தொடுகிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களை தேடி வருகிறது. லாஷே தேரேகாவா, கர்த்தருடைய மகிமை உங்களை தொடர்ந்து பிடிக்கும்படியாய் வருகிறது. ஏனென்றால் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் ஹல்லேலூயா முத்திரிக்கப்பட்டவர்கள். அதனால தான் கர்த்தர் உம்முடைய வார்த்தையை கொடுத்து ஹல்லேலூயா திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். ஏனென்றால் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உம்முடைய காத்திருப்புதலை கர்த்தர் பார்த்து அவருக்கு பதில் செய்கிற காலம், நிறைவேறுகிற நாட்கள் இது. ஹல்லேலூயா, பலனளிக்கிற நாட்கள் இது. ஹல்லேலூயா, என் தேவன் ஹல்லேலூயா 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 கிரகிக்க கூடாத ஹல்லேலூயா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா 75வது ஹல்லேலூயா அந்த வயதிலே பெற்றதான அந்த ஹல்லேலூயா வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் 24 வருடங்களுக்கு பின்பாக அவர் நினைவு கூர்ந்தார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, நீ உத்தமமாய் நடந்து என்று சொல்லி அந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. அதே வார்த்தையை இந்த நாளிலே கர்த்தர் ஹல்லேலூயா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் உத்தமமாய் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் பார்க்காதபடி, உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் பார்க்காதபடி, உங்களுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்க்காதபடி, ஊழியர்களை நோக்கி பார்க்காதபடி, தீர்க்கதரிசிகளை நோக்கி பார்க்க நம்மை அழைத்த தேவனை, ஹல்லேலூயா, நம்மை முன்குறித்த அந்த தேவனை மாத்திரம் நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர்தான் நமக்காய் இரத்தம் சிந்திருக்கிறார். அவர்தான் நமக்கு விலைக்கிரயம் செலுத்திருக்கிறார். அவர்தான் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். எந்த ஊழியர்களும் அல்ல, எந்த ஸ்தாபன தலைவர்களும் அல்ல. நமக்கு ஒரு மாதிரி என்றால் அது கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அந்த கிறிஸ்துவாகிய இயேசுவை நீங்கள் முழுவதுமாய் பின்பற்றும் பொழுது, உத்தமமாய் நீங்கள் நடக்கும் பொழுது, பரிசுத்தத்தை காத்து நடக்கும் பொழுது, சத்தியத்திலே நடக்கும் பொழுது, சாத்தாரா, நிச்சயமாய் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உன் விண்ணப்பத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய கண்ணீரை கண்டு ஹல்லேலூயா நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றிலும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருகிறது மாத்திரமல்ல, பெரிய காரியங்களை, அந்த கிரகிக்க கூடாத பெரியவைகளை கர்த்தர் செய்து முடிக்கிறார். ஆமென். கர்த்தர் செய்து முடிக்கிறார். நாம் சீக்கிரமாய் அந்த சாட்சியை நாம் கேட்க போகிறோம் இந்த புதிய மாதத்தில். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஹல்லேலூயா வார்த்தையை கேட்டதன் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். நாம் இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி நான் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், இந்த நல்ல வேலைக்காய் நன்றி அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. கடந்த வருடங்கள் மாதங்கள் முழுவதும் அற்புதமாய் நடத்தினீங்களே. எஸ், தேங்க்யூ அப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து உத்தமமாய் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் உமக்கென்று ஆண்டவரே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர். ஒப்பு கொடுத்தவர்களையும் கர்த்தர் இந்த நாளிலே அறிந்திருக்கிறீர். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே அவருடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டு இருக்கிறீரப்பா. அவருடைய கண்ணீரை நீர் கண்டிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. பெரியவைகளை, அந்த கிரகிக்க கூடாத பெரிய மகிமையை, ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கும்படியா பெரிய மகிமையை அவருடைய வாழ்க்கையிலே, ஊழியங்களிலே, பிசினஸ்ல, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமையை நீர் விளங்க செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருங்கப்பா. தாழ்த்துகிறோம். மகிமை கனம் துதியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகருமே பெருமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.
கர்த்தர் உங்களை நிச்சயமாய் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் சொன்னதான இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவாராக. May the Lord bless you all.